வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு விடயம் தான். இது என்னென்று சொன்னால், அண்மை காலமாக, அதாவது கடந்த 2-3 நாட்களாக பேசப்பட்ட ஒரு மிக முக்கியமான விடயம். அதாவது நீங்கள் மோட்டார் வாகனங்கள் தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையாக மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும், இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ கொண்டு வந்திருக்க புதிய ரூல்ஸ் என்னன்னு சொன்னால், நீங்கள் டின் நம்பர் டிஐஎன் நம்பர் நீங்கள் வச்சிருக்கணும். அதாவது டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ஸ் இல்லை என்று சொன்னால் நீங்கள் மோட்டார் வாகனங்கள் தொடர்பான எந்த ஒரு பதிவுகளையும் மேற்கொள்ள முடியாது. அது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கைகளையும் லீகல் ப்ராசஸிங் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த டிஐஎன் நம்பர் மிக முக்கியமாக இருக்கிற விஷயம். எதிர்வரும் காலங்களில் இந்த நடவடிக்கை மட்டும் இல்லாமல் ஈவன் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரிதான், அல்லது நீங்கள் அது இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதா இருந்தாலும் சரிதான், இவைகள் அனைத்திற்கும் இந்த டிஐஎன் நம்பர் டின் நம்பர் மிக மிக முக்கியமானது. அவை இந்த டின் நம்பரை எப்படி பெற்றுக்கொள்வது, எவ்வாறு இதுக்கான அப்ளிகேஷன் அனுப்புறது, எப்படி இதுக்கான ப்ராசஸிங் இருக்குது, இதுக்கான ஃபில் பண்ணுற நடவடிக்கை என்னன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களே இன்னும் சசிஎஸ்எல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் மூலம் பல்வேறுபட்ட புதிய தகவல்கள், புதிய விடயங்களை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஆர்டின்ற வெப்சைட்டுக்கு போகிறோம். இது ird.gov.lkன்ற வெப்சைட்டில் போனீங்கன்னு சொன்னால் உங்களோட ரைட் சைட்லேயே நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கான டிஐஎன் டின் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கும். அந்த அதர் சர்வீஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டின் நம்பருக்கான அப்ளிகேஷன் இங்கே செய்யலாம். இங்கே வந்தோடனே முதலாவதாக இருக்கிறது உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டைப். இது என்னென்னு சொன்னால் உங்களோட ஆர்கனைசேஷன், நீங்கள் என்ன டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், நாங்கள் இப்போ தனிநபர் ஒரு ஆளுக்கான டிஆர் நம்பர் டிஐஎன் டின் நம்பர் எடுத்துக்கொள்கிற வகை தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த டின் நம்பர் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னால் இண்டிவிஜுவல் லோக்கல்னு சொல்லி போட்டிங்க. ஸோ நாங்கள் சிலங்கள் இருக்க தான் இதுக்கான வெட் பே பண்ண போகிறோம். ஸோ லோக்கல்னு போடுறோம். இதுக்கு அடுத்து நான் கொடுக்க போகிறது எங்கள்கிட்ட என்ஐசி நம்பர். ஸோ என்ஐசி நம்பரை இங்கே ஃபில் பண்ணி கொடுக்கணும். நான் இங்கே எல்லாமே ரண்டமாக ஒரு டீட்டெயில்ஸாக போடுறேன். ஒரு இன்னும் ரண்டம் டீட்டெயில்ஸை நான் அப்ளை பண்ணிக்கொடுறேன். ஸோ அது ஈஸியாக எனக்கு இருக்கும். ஸோ ரண்டம் டீட்டெயில்ஸ் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்சி நம்பர் போட்டதுக்கு பிறகு அங்கால அவருடைய ஃபுல் நேம் எழுதுறேன். ஸோ ஃபுல் நேம் நீங்கள் உங்களுக்கான ஃபுல் நேம், உங்களோட ஃபுல் நேம் நீங்கள் உங்களோட என்ஐசியில் எப்படி இருக்குதோ நீங்கள் அப்படி எழுதிக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் அதை காட்டி தான் நீங்கள் இங்கே செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பாஸ்போர்ட்டில் உங்களுக்கான பேர் எப்படி இருக்குதோ அந்த வகையில் உங்களோட பேரை நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். இங்கே மிக முக்கியமாக இருக்கிற பகுதியை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், சிங்களம், தமிழ் இருக்குது. ஆனால் இங்கிலீஷ், சிங்களத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இங்கிலீஷ் நம்பர் தான் ஃபில் பண்ணாலே ஓகே தான், அதுதான் கட்டாயமானது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நேம் வித் இனிஷியல் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் உங்களோட நேம் அவரோட இனிஷியலை கொடுத்துக்கொள்கிறீங்க. இதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கிறது உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ இங்கே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை சரியாக நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நான் இங்கே இருக்கிற டேட் ஆஃப் பர்த் ஒன்று செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இது 18 இயர்ஸுக்கு மேலே இருக்கிற ஒரு ரெண்டமாக டேட் ஆஃப் பர்த் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்கிறோம். அதே மாதிரி அந்த கண்ட்ரி எங்கே பிறந்தது, இப்போ நார்மலாக ஸ்ரீலங்கன் சிட்டிசன் சொன்னால் தான் நாங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ் அதை கொடுத்துக்கொள்கிறோம் இண்டிவிஜுவல் டேக்ஸுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட மேலோ ஃபீமேல், அதுக்கு பிறகு உங்களுக்கான நீங்கள் எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸஸ் வேணும் ஃபியூச்சரில், அவங்களோட நோட்டீஸ்லேருந்து, ரிட்டர்ன்ஸ்லேருந்து, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இது எல்லாமே உங்களோட கைடன்ஸ் எல்லாமே எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை கொடுக்குறீங்க. அடுத்தது நீங்கள் கண்டக்ட் பண்ணக்கூடிய வழிவகை, உங்களை எப்படி கண்டக்ட் பண்ணணும், பை இமெயிலாக, மொபைல் ஃபோனாக, அதை நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிறது உங்களோட ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் எங்கள் ரெசிடென்ஸாக ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்களா என்ன மாதிரி, அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். இதுக்கு பிறகு டுவல் சிட்டிசன்ஷிப் இருந்தால் அதை கொடுத்துக்கொள்ளணும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இன்கம் வர வழி வகை. இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு இன்கம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3-4-5 இன்கம் வகைகள் இருக்குன்னு சொன்னால், இப்போ பிஸ்னஸில் வருது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் வருது, இதுக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் கொடுத்துக்கொள்ளும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷனல், நீங்கள் என்ன நார்மலாக எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் உங்கள் ப்ரொஃபஷனில் கொடுத்துக்கொள்கிறீங்க. ஏதாவது ப்ரொஃபஷனல் நீங்கள் உங்களுக்கு சூட்டபிளான ப்ரொஃபஷனல் நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு பெர்மனன்ட் ப்ரொஃபஷனல் கொடுங்க. இதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸ் என்ன கொடுத்துருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன் கொழும்பு வெஸ்ட்டை தான் நான் கொடுக்க போகிறேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரீஜனல் ஆஃபீஸஸ் எங்கெங்கே இருக்குதோ எல்லாமே இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் இந்த அடிப்படையில் இலகுவாக உங்களுக்கான ரீஜனல் ஆஃபீஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய வழியாக ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது அக்சஸ் ஈஸியோ, நீங்கள் எங்கே போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமோ நீங்கள் அந்த பிளேஸை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ரீஜன் ஆஃபீஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் ஃபியூச்சரில், அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட் லெட்டர் ஒன்று கொடுத்தாலே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற எல்லா வகையான இந்த டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட சம்மந்தப்பட்ட எல்லா ரீஜனல் ஆஃபீஸஸும் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் ஒவ்வொரு இடமா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஜஃப்னாவாக இருக்கலாம், கம்பகாவாக இருக்கலாம், கொழும்பாக இருக்கலாம், பட்டிக்கலோவாக இருக்கலாம், அப் கண்ட்ரிஸ் மலையக பகுதியாக இருக்கலாம். எல்லா இடத்துக்குமே ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நான் கொழும்பு வெஸ்ட்டை கொடுத்துக்கொள்கிறேன், எனக்கு பெட்டராக இருக்கும்னு சொல்லி. இதுக்கு அடுத்தது உங்களுக்கான பெர்மனண்ட் அட்ரஸ்.
பெர்மனன்ட் அட்ரஸ் மிக முக்கியம். இதான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் மெயினான அட்ரஸ் வந்து இங்கே இருந்து தான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வரப்போகுது. இந்த பெர்மனன்ட் அட்ரஸை வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஜஃப்னாவில் இருக்கிறீங்க, ஜஃப்னாவில் இருந்து வவுனியாவுக்கு வாரீங்கள், அல்லது வந்து நீங்கள் கண்டியில் இருக்கிறீங்க, கண்டியிலேருந்து நீங்கள் கொழும்புக்கு வாரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அட்ரஸை நீங்கள் ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் பெர்மனன்ட் அட்ரஸை. பட் இப்போதைக்கு பெர்மனன்ட் அட்ரஸை கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு வோட் லிஸ்ட் எந்த இடத்துல இருக்குதோ அங்கே அந்த அட்ரஸை கொடுத்துக்கொள்ள நல்லா. இது கீழே இன்னொரு அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க, நம்மளோட ரெசிடென்ஸ் அட்ரஸும் குறிப்பிடும். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. முடிந்தளவு எங்கே உங்களுக்கான வோட் லிஸ்ட் இருக்குது, உங்களுக்கு ஜிஎஸ் டிவிஷனில் ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்குது, உங்களுக்கு ஃபேமிலி கார்டு எல்லாமே இருக்குது, அங்கே நீங்கள் கொடுக்குறதான் பெட்டர். ஸோ இது ஒரு சின்ன ஒரு அட்ரஸ் நாங்கள் கொடுத்துக்கொள்கிறோம். இதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷில், தமிழில், அதே மாதிரி சிங்களம் லாங்குவேஜில் செய்யலும் ஃபில் பண்ணணும். நார்மலாக இங்கிலீஷில் மட்டும் ஃபில் பண்ணாலே பிரச்சனை இல்லை. ஏன்னா சிங்களம் தமிழ் வந்து ஆப்ஷனல் தான், அது கட்டாயம் தேவைன்றது ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் நீங்கள் இங்கிலீஷ்லேயே ப்ரிஃபர் பண்ணிக்கொள்கிறோம். எனக்கு இல்லை நார்மலாக உங்களுக்கு காட்டுறதுக்கான செய்கிறேன். ஸோ இது ஒரு ரெண்டமான ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் தான். இதுக்கு பிறகு உங்களோட டிவிஷன், இந்த ப்ரொவின்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டிவிஷனல் செக்ரட்டரி இது உங்களுக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லை. நார்மலாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஏதாவது உங்களுக்கு அந்த நீங்கள் மேலே செலக்ட் பண்ண டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டிவிஷனல் செக்ரட்டரி தான் இங்கே காட்ட போகுது. ஸோ ஒவ்வொரு டிவிஷனல் செக்ரட்டரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கான நியர் போஸ்டல் அட்ரஸ் எங்கே இருக்குது, எந்த ஏரியாக்கானது, கிராம நிலதாரின்ற அட்ரஸ் எங்கே இருக்குது, கிராம ஜிஎஸ்ன்ற அட்ரஸ் எங்கே இருக்குது, அந்த அட்ரஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டுவேன். பாருங்கள், சும்மா நான் சாஸ்திரி குளங்களை மேலே போட்டிருந்தோம் நம்ம. ஸோ இங்கே வந்து இந்த வவுனியா சவுத்தை செலக்ட் பண்ணிக்க அதுக்கான அவைலபிலிட்டி ஒன்று இல்லை. அப்போ இப்படி அவைலபிலிட்டி எங்கே இருக்குது, எந்த டிவிஷனல் செக்ரட்டரி ஏரியாக்குள்ளே அது வருதுன்றதை நீங்கள் நார்மலாக இங்கே கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு லைனாக நீங்கள் செக் பண்ணிக்க உங்களுக்கு இல்லை இருக்குது. நான் இப்போ இந்த சவுத்தை போட்டேன், சவுத்துலேயும் அது இல்லை. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் வவுனியான்ற டிவிஷனல் செக்ரட்டரி, வவுனியா மெயின் டிவிஷனல் செக்ரட்டரிக்குள்ளே தான் அந்த லொக்கேஷன் வருது, அந்த கிராம நிலதாரி டிவிஷன் வரதால். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே அது வரும். ஸோ இது வந்து ஒரு இலகுவான விடியம். நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு நோட் எடுத்து வச்சு தான் இருக்கணும் இல்லை. நார்மலாக உங்களுக்கு போஸ்டல் அட்ரஸ் வர்றது, லெட்டர்ஸ் எங்கே எந்த கிராம நிலதாரிக்குள்ளே வருது, உங்களுக்கு ஃபேமிலி கார்டு எங்கே ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறீங்களோ அங்கே அது வரப்போகுது. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன விடியம் இங்கே பாருங்கள் வந்து இதில் இருக்கிற அடுத்த விடியம் வந்து நான் ஏற்கனவே சொன்னால் மேலே நாங்கள் போட்டது உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ். அதாவது உங்களோட வோட் லிஸ்ட் நீங்கள் எங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறீங்க, உங்களுக்கான எல்லா பதிவுகளும் கவர்மெண்ட் பதிவுகளும் பேஸ் பண்ணியிருக்கிற உங்களோட பிளேஸ் தான் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் வரும். அதுக்கு பிறகு இருக்க இந்த ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ன்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால் நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதுக்கான இடத்த போட்டுக்கொள்ளலாம். அது நீங்கள் சேம் லொக்கேஷன் சொன்னால் சேம் லொக்கேஷன் நீங்கள் திருப்பி டைப் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லை நீங்கள் வந்து வேறு இடத்துல இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ரெசிடென்ஷியல் பிளேஸ் வந்து வேறொரு பிளேஸாக இருக்குது, வேறு டிஸ்ட்ரிக்ட் ஓ டிவிஷனல் ஏரியா வேறு ஒரு மாகாணமாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இலகுவான முடியும். இந்த டின் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுல வந்து அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் எதுவுமே இல்லை. இதுக்கான டின் நம்பர் அப்ளிகேஷனுக்கான மெத்தட் தான் நீங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் பேசிக்கான அப்ளிகேஷன் நீங்கள் போட்டாச்சு. இதுக்கு பிறகு இதையும் வந்து நீங்கள் சிங்களம் தமிழில் நீங்கள் விரும்பினால் ஃபில் பண்ணிக்கொள்ளலாம், இல்லைன்னு சொன்னால் தேவையில்லை. அதுக்கு பிறகு உங்களுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், நீங்களோட மொபைல் நம்பர், ஒஃபிஷியல் மொபைல் நம்பர் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஒஃபிஷியல் நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு இமெயில் அட்ரஸ், இந்த இமெயில் அட்ரஸ் மிக முக்கியமானது. என்னென்னு சொன்னால் நீங்கள் மேலே அங்கே ப்ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, உங்களை கான்டாக்ட் பண்ண வேண்டிய வழிவகை இது மொபைல் அட்ரஸ்னா மொபைல், இமெயில்ட இமெயில். ஸோ இமெயிலுக்கு மோஸ்ட் ஆஃப் டைம் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அமெண்ட்மெண்ட் ஃபில் பண்ணணும், ரிட்டர்ன் ஃபில் பண்ணணும், எல்லா நோட்டீஸும் எல்லா அலௌன்ஸ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு இமெயிலுக்கு தான் நீங்கள் வரப்போகுது. ஸோ இமெயிலை கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று கொடுக்கணும். இந்த பேங்க் அக்கௌண்ட் ஒன்று சொன்னால் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களுக்கான டேக்ஸ் நீங்கள் பே பண்ணணும்னு சொன்னால் டேக்ஸுக்கான பேமெண்ட்டை கொடுக்க போகிறீங்க. ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் எல்லா பேமெண்ட்டுமே கொடுக்கலும். அதே சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான எல்லா உங்களோட இன்கம், இந்த இன்கம் அவுட்ஃப்ளோ, கேஷ் அவுட்ஃப்ளோ, கேஷ் இன்ஃப்ளோ எல்லாமே இங்கே தான் வச்சு காட்டுகிறோம். இது வந்து நான் ஃப்யூச்சரில் ரிட்டர்ன் ஒன்று சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கான இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் தெரியலாம். இப்போதைக்கு நான் நார்மலாக ஒரு டம்மி பேங்க் அக்கௌண்ட்டோட கொடுத்துக்கொள்கிறேன்னு சொன்னால் சரியான அக்கௌண்ட் இங்கே கொடுக்கல. அது ஸோ என்ன செய்யலாம், டம்மி அக்கௌண்ட்டோட கொடுத்துக்கொள்வோம். இப்போதைக்கு நான் நீங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக பேஸ் பண்ணி நீங்கள் செய்ய உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட், உங்களுக்கு எந்த பேங்க் சரியாக இருக்குதோ அதுக்கான அக்கௌண்ட்டை கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இதில் ஒரு கேள்வி கேட்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட பேங்க்ஸ் இருந்தால் அப்போக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. உண்மையாகவே ஐஆர்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கொள்ளணும், நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கொள்ளணும். அதே சந்தர்ப்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பேங்க்ஸ் இருக்கிற கண்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இது எல்லாமே ரிட்டர்ன் சப்மிட் பண்ணிக்க நாங்கள் அமெண்ட் பண்ண, அதை லிஸ்ட் பண்ணி காட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், மேரிட்னு சொன்னால் மேரிட், அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கிட்ஸ், எத்தனை கிட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னால் கிட்ஸுன்ற எண்ணிக்கை, அதே மாதிரி வந்து கிட்ஸுக்கு என்ஐசி இருந்தால் என்ஐசி நம்பர்ஸ்,
கிட்ஸுக்கு உங்களுக்கு டின் நம்பர் அவங்களுக்கு டின் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட டின் நம்பரை கூட போட்டுக்கொள்ளணும். பட் அப்படி இல்லை, இப்போ நீங்கள் 18 வயதுக்கு குறைஞ்சாக்குன்னு சொன்னால் டின் நம்பர் இருக்காது என்ன. அப்போ அவைகளுக்கு வந்து இங்கே பதிய தேவையில்லை. இதுக்கு பிறகு நீங்கள் அட்டுன்ற அந்த பாக்ஸனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கு என்ஐசி அல்லது டின் நம்பர் இருக்குது அப்படின்னா அது வந்து கட்டாயம்ன்றது இல்லை. என்னென்னு சொன்னால் நீங்கள் கிட்ஸுன்ற டீட்டெயில்ஸை சரியாக கொடுக்க அவங்களோட டேட் ஆஃப் பர்த்ஸ் எல்லாம் கொடுக்க வைக்கிறாங்க வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு இந்த சிஸ்டத்தில் அக்செப்ட் பண்ணி கொள்வாங்க. இது 18 வயசு குறைஞ்சாக்கள், ஸோ டின் நம்பர் வராதுன்னு சொல்லி, இந்த டின் இல்லைன்னு சொன்னால் என்ஐசி நம்பர் வராதுன்னு சொல்லி. ஸோ நான் இங்கே ஒரு இதை கொடுத்து டேட் ஆஃப் பர்த்டே ஒன்று கொடுத்துக்கிறேன். நான் ஒரு 5 இயர்ஸ் சாரி 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் இந்த டேட்டை கொடுக்குறேன். அப்போ எங்களுக்கு அதை பார்க்கலாம், டின் நம்பர் எங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு வழியும் தான் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ். உங்களுக்கான ஏதாவது ஷாப்ஸ் இருக்குது, நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் செக் ட்ரான்சாக்ஷன் செய்கிறீங்கன்னா அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. பட் அது இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, தேவையில்லை. அதுக்கு பிறகு உங்களோட இன்ஃபர்மேஷன் ஷுவர் ஆன்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இங்கே பாருங்கள், அப்லோட் பண்ணாமல் நீங்கள் போடுங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணலையோ அதுக்கான அதெல்லாம் ஃபில் பண்ண சொல்லி உங்களுக்கு சொல்லுவீங்க. ஸோ ஏதாவது ஃபில் பண்ணலைன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான அலர்ட் உங்களுக்கு வரும். ஸோ நோ இஷ்யூஸ். இப்போ பாருங்க சொல்கிறாங்க, இதில் வந்து நான் டாக்குமெண்ட்ஸ் இன்னும் சப்மிட் பண்ணல. ஸோ இதுக்கான எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் உண்டு. உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாங்கள் சரியாக தான் கொடுத்துருக்கோம்ன்றத பேச சொல்கிறது ஆல் ஐடென்டிஃபிகேஷன், என்ன ஆல் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஒன்று கொடுக்கணும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு சொன்னால் என்ஐசி இல்லாத பேஸ் பண்ணி நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இங்கே வந்து என்னுடைய இதை கொடுத்துக்கொள்கிறேன், பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துக்கிறேன். எனக்கு ஈஸியாக இருக்கும் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸை கொடுக்க. ஸோ இங்கே டாக்குமெண்ட்ஸில் வந்துட்டு நான் சில என்னுடைய பாஸ்போர்ட் காப்பியை வந்து அட்டாச் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ அது வந்து எவிடன்ஸாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ என்ன பர்பஸ், நான் டேக்ஸ் பர்பஸில் இது சப்மிட் பண்ணுறேன், இது ரிக்வஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பர்பஸை நீங்கள் செலக்ட் பண்ணி லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், பர்பஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். அதில் வந்து நீங்கள் டேக்ஸிൻ്റെ பர்பஸை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை நெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்களோ அதில் கோ த்ரூ பண்ணுறதுக்கான எல்லாமே வரும். இது எல்லாமே சரியாக இருக்குன்னு சொன்னால், இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் சரின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அக்னாலஜ்மெண்ட் டிக்ளரேஷன் செய்யணும், அல்ல அக்னாலஜ்மெண்ட் செய்யணும். அதில் வந்து இங்கே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ன்ற படியாக ஜஸ்ட் உங்களோட நேமை நீங்கள் எழுதினாக்கான சைன் தேவையில்லை. ஸோ நேம் எழுதிட்டு உங்களோட டெஸ்டினேஷன்ஸ் ஆஃபீஷியல் டெஸ்டினேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட், அதாவது உங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அக்கௌண்டன்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஓனர்ஸ்னு சொன்னால் ஓனர், சோல் ப்ராப்பரேட்டர்ஸ், இல்லாட்டி சொன்னால் ஓனர், இல்லாட்டி சொன்னால் டிரெக்டர்ஸ், மேனேஜிங் டிரெக்டர்ஸ், எனி டீட்டெயில்ஸஸ் யூ கேன் பி என்டரிங் ஹியர். ஸோ அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கொள்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பேசிக் கண்டெக்ட் நம்பர்ஸ், இது வந்து சம்டைம் ஹையர் ஐடியாவில் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஸோ பேசிக் கண்டெக்ட் நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். இதுக்கு பிறகு நீங்கள் இங்கே இருக்கிற அந்த மெயினான விடியம் இது வந்து நம்மளை தெரியுமான்னு செய்யணும்னு சொல்லி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு நீங்கள் டேக்ஸை பே பண்ண வேண்டியதான். இப்போ சப்மிட்டை கொடுக்குறோம், சப்மிட்டை கொடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் இப்போ டிஸ்பிளே ஆகும். ஸோ நாங்களும் இப்போ டேக்ஸ் பே பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே வந்துட்டு என்எஸ்சி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, அக்னாலஜ்மெண்ட் தந்துட்டுனா இதை பேஸ் பண்ணிக்கொண்டு உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வித்தின் 5 டேஸில் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இமெயிலோ அல்லது பை நீங்கள் கண்டெக்ட் பண்ணக்கூடிய அந்த எந்த வகை கொடுத்தீங்களோ அதன்படி கிடைக்கும். ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் சசி எஸ்எல் ப்ளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் வீடியோ சந்திக்கும்.